அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருந்த நிலையில் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃப்துல்லா, வணக்கம். இது எப்போது தொடுக்கப்பட்ட வழக்கு? வழக்கின் முழு விவரம் என்ன? வணக்கம். திண்டிவனம் தொகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக சி.வி. சண்முகம், அண்மையில் பாமகவில் நீக்கப்பட்ட கருணாநிதியும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 8/5/2006ஆம் ஆண்டு நடந்தது. அன்று மாலை சி.வி. சண்முகம் தனது ஆதரவாளர்களுடன் திண்டிவனம் மொத்தையின் தெருவில் தனது வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஆயுதங்களுடன் வந்த ஒரு கும்பல் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய முயன்றது. ஆனால் அவர் காருக்குள் நின்று புகுந்து உயிர் தப்பினார். கொலை செய்ய விடாமல் முருகநாதன், அதிமுக தொண்டன் என்பவரை வெட்டி கொன்றது. இந்த குறித்து சி.வி. சண்முகம் போலீசில் அளித்த புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பரசுராமன், சீனிவாசன், கருணாநிதி, பிரதீபன், ரகு, குமரன் உள்ளிட்ட பாமகவை சேர்ந்த 21 பேரை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆனால் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பரசுராமன், சீனிவாசன், கருணாநிதி, பிரதீபன் ஆகிய 6 பேரை நீக்கிவிட்டு ரகு, குமரன், சிவா உள்ளிட்ட 15 பேர் மீது ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த வழக்கில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு சிபிசிஐக்கு மாற்றப்பட்டது. மேலும் இவ்வழக்கில் திண்டிவனம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி முகமது ஃபாரூக் முன் புதன்கிழமை பிற்பகல் விசாரணை கொண்டது. அப்போது சி.வி. சண்முகம், அவரது சகோதரர் சி.வி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆஜராகி சாட்சி அளித்தனர். இதையடுத்து இவ்வழக்கு திண்டிவனம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி முகமது ஃபாரூக் குற்றம் சாட்டப்பட்டு 3வது நபர் கூடுதலாக சட்டப்பிரிவின் கீழ் நிபந்தனை செய்த வழக்கு குறித்து வழக்கறிஞர் குற்றச்சாட்டுகளை தொடர்புடையவரிடம் எடுத்துரைத்தார். மேலும் அடுத்து வரும் வழக்கு விசாரணை தேதியில் வாதிடலாம் என கூறிய வழக்கு விசாரணை இன்று தீர்ப்பு வந்த நிலையில் தீர்ப்பை கடந்த ஜூன் 25ஆம் தேதி ஒத்திவைத்தது. மேலும் திண்டிவனம் கூடுதல் நீதிபதி முகமது ஃபாரூக் உத்தரவிட்டுள்ளார்.